தீபாவளி அப்படின்னாவே ஒரே எக்ஸைட்மெண்ட் தாங்க. கலர் கலராக ட்ரெஸ் ஆகட்டும், விதவிதமாக ஃபுட் ஆகட்டும், ஒரே ஹாப்பியாக தான் இருப்போம். பட் வீசிங் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நாங்கள் குழந்தைகள் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் தங்கராஜ். ப்ரீ தீபாவளி வீசிங் இருக்க குழந்தைங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரங்களில் வீசிங்கான கண்ட்ரோலர் மெடிசனை தயவு செய்து ஸ்டாப் பண்ணாதீங்க. இந்த நேரத்திலேயே உங்களுக்கு டஸ்ட் பொல்யூஷன்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும். குழந்தைங்க எர்லியராகவே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் ஸ்மோக் எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தயவு செய்து இந்த நேரங்களில் ஸ்டாப் பண்ணாதீங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஓப்பன் ஸ்பேசஸ் இருக்கக்கூடிய பால்கனி அந்த மாதிரி ஏரியாக்களில் டஸ்ட்டுகள் அதிகமாக படியும். அந்த நேரங்களில் துணிகளை வெளியே காயப்படும் போது அதுலேயும் படிஞ்சு குழந்தைங்களுக்கு வீசிங்கை அதிகப்படுத்தலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ தீபாவளிலாம் என் குழந்தை பட்டாசு வெடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீசிங் இருக்க குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க. அந்த நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக பட்டாசு வெடிக்கக்கூடிய நேரங்கள், அதாவது காலையில் ஒரு 10 மணிலேருந்து 2 மணி ஆகட்டும், இல்லை ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து 9 மணி ஆகட்டும், அந்த நேரங்களில் தயவு செய்து வீட்டில் இருக்கக்கூடிய விண்டோஸை டோர்ஸையும் க்ளோஸ் பண்ணி வைங்க. உள்ளே வரக்கூடிய இன்டோர் பொல்யூஷன் லெவல் கொஞ்சம் கண்டிப்பாக கம்மியாகும். குழந்தை பட்டாசு வெடிக்கிறதுங்கிறது போது ஸ்மோக் கம்மியாக வரக்கூடிய பட்டாசுகளை பயன்படுத்துங்க. பர்டிகுலர்லி கம்பித்திரி இல்லை சங்கு சக்கரம் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ குழந்தை என்ஜாயும் பண்ண முடியும், வீசிங்கும் வரக்க வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். போஸ்ட் தீபாவளி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 நாட்கள் புகையோட அளவுகள் மிகவும் அதிகமாகும். அந்த டைமில் குழந்தைங்க ப்ரிஃபரபிளாக இன்டோர் கேம்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அவுட்டோர் போகும்போது ஈஸியாக வீசிங் வரக்கும் ஆஸ்மா வரக்கும் ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு நடுவில் எப்பாவது குழந்தைங்க மூச்சு திணறல் வந்தாலோ, நைட்டு தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டாலோ, இரும்பி வாந்தி எடுத்துகிட்டே இருந்தாலும் தயவு செய்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற பீடியாட்ரிஷன்ஸை காட்டுங்க. தீபாவளினா லைட்டு தாங்க, ஸ்மோக் இல்லை. இந்த தீபாவளி ஒளி பரவட்டும், ஆரோக்கியம் நிலைக்கட்டும். ஹாப்பி தீபாவளி.